மாத்தல தேவவுவ கிராமத்தில் 1968 ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திசாநாயக்க முதியன்சலாகே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் திசாநாயக்க முதியன்சலாகே ரம்பண்டா மற்றும் திசாநாயக்க முதியன்சலாகே சீலவதி ஆகியோருக்கு இரண்டாவது மகனாக பிறக்கிறார். தமுத்தேகம ஆரம்ப பாடசாலையில் தனது ஆரம்ப கல்வியை கற்ற அனுரகுமார திசாநாயக்க தமுத்தேகம மத்திய மகாவித்தியாலயத்தில் உயர்தர பரீட்சையில் கணிதம் மற்றும் விஞ்ஞான பிரிவிலே இணைந்தார். பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிய அனுரகுமார திசாநாயக்க 1992ஆம் ஆண்டு கலனி பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்தில் இணைந்தார். பல்கலைக்கழக பௌத்த சங்கத்தின் தலைவராகவும் அதற்கு பிறகு அரசியல் மற்றும் சமூக ரீதியான செயற்பாடுகளிலும் பல்கலைக்கழகத்திலே ஈடுபட்டார். 1995ஆம் ஆண்டு விஞ்ஞான பட்டதாரியாக பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறுகிறார். இலங்கை மக்கள் மத்தியில் அனுரகுமார திசாநாயக்க ஒரு சக்தி வாய்ந்த தலைவராகவும் மக்கள் மனம் கவர்ந்த ஒரு அரசியல்வாதியாகவும் காணப்படுவதற்கான முக்கிய காரணம் அவர் ஒரு பணக்கார குடும்பத்தில் இல்லாமல் ஏழை குடும்பம் ஒன்றிலிருந்து வந்தவர் என்ற காரணத்தினால். முற்போக்கு சிந்தனையுள்ள அனுரகுமார திசாநாயக்க பல தடைகளை தாண்டி முன் சென்று கொண்டிருந்தார். அவரது அரசியல் வாழ்க்கை தனது பாடசாலை காலத்திலேயே ஆரம்பமாகியது. 1987ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட இலங்கை இந்திய உடன்படிக்கையின் போது மக்கள் எதிர்ப்பு பேரலையில் சோசலிச மாணவர் அமைப்புக்கு தலைமை தாங்கியவரும் அனுரகுமார திசாநாயக்கவே. அப்போதைய அரசாங்கத்தின் மோசமான அடக்குமுறையை தொடர்ந்து 1993ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி மீண்டும் எழுச்சி பெற்ற போது அதன் முக்கிய உறுப்பினராக இணைந்து கொண்டார் அனுரகுமார திசாநாயக்க. அப்போது அவர் பல்கலைக்கழக மாணவராக இருந்தே செயற்பட்டார். மக்கள் விடுதலை முன்னணியின் ஓர் அங்கமான சோசலிச மாணவர் அமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப மிக துணிச்சலுடன் செயற்பட்டார். ஒட்டுமொத்த பல்கலைக்கழக கட்டமைப்பில் அவர் அரவிந்த என்ற பெயரிலே அறியப்பட்டார். அரசியலில் மாணவர் எழுச்சியை கருத்தில் கொண்டு உதயமாக்கப்பட்ட சோசலிச மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றார். அதே 1997ஆம் ஆண்டு அனுரகுமார திசாநாயக்கவின் அரசியல் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. அது மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய குழு உறுப்பினராக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்படுகிறார். 1998ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழுவில் இணைக்கப்படுகிறார் அனுரகுமார திசாநாயக்க. 1999ஆம் ஆண்டு இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலில் மத்திய மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் விடுதலை முன்னணி மூலம் பெயரிடப்படுகிறார் அனுரகுமார திசாநாயக்க. இதுவே அவர் தேர்தல் ஒன்றிற்குள் நுழையும் முதல் சந்தர்ப்பமாக இருந்தது. 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்திற்குள் கம்பீரமாக நுழைந்தார் அனுரகுமார திசாநாயக்க. 2001ஆம் ஆண்டு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருந்த அப்போதைய அரசாங்கத்தின் 17வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் மற்றும் விவசாயிகளது கடன் தள்ளுபடி போன்ற விடயங்களுக்கு தனது ஆதரவை வழங்கியிருந்தார் அனுரகுமார திசாநாயக்க. 2004ஆம் ஆண்டு குருநாகல் மாவட்டத்தில் இருந்து அதிகூடிய விருப்பு வாக்குகளுடன் பாராளுமன்றம் வருகிறார் அனுரகுமார. 2004ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் காணி, விவசாய, நீர்ப்பாசன மற்றும் கால்நடை அமைச்சராக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்க அந்த அமைச்சுக்களில் மக்களுக்கு மிகவும் பாரிய வேலை திட்டங்களை செய்து முடித்தவர் என்ற பெயரை பெற்றார்.
அந்த அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய சுனாமி நிவாரண குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்போதைய மக்கள் விடுதலை முன்னணியின் 4 அமைச்சர்களும் அரசாங்கத்திலிருந்து வெளியேறினார்கள். 2008ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற குழுவின் தலைவராக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்படுகிறார். 2010ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி அங்கமாக கொண்ட ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றம் வருகிறார். அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசியல் வாழ்வில் 2014ஆம் ஆண்டு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுகிறது. ஆம், அதுதான் 2014ஆம் ஆண்டு இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் 7வது தேசிய மாநாட்டில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவராக தெரிவு செய்யப்படுகிறார். தனது தலைமைத்துவத்தின் கீழ் மக்கள் விடுதலை முன்னணியை மக்களிடம் கொண்டு செல்லும் மிகப்பெரிய பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றினார் அனுரகுமார் திசாநாயக்க. 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்திற்கு வந்தார் அனுரகுமார் திசாநாயக்க. 2015ஆம் ஆண்டு தொடக்கம் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் திகதி வரை இலங்கை பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளராக செயற்பட்டார் அனுரகுமார் திசாநாயக்க. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உருவாக்கப்பட்டதுதான் தேசிய மக்கள் சக்தி. தேசிய மக்கள் சக்தியின் ஓர் அங்கமாக மக்கள் விடுதலை முன்னணியும் அதேபோன்று சிவில் அமைப்புகளும் சேர்ந்து தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது. பிரதான அரசியல் கட்சிகளை வெறுத்த மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு வேகமாக ஒன்றிணைந்தனர். சபாநாயகர் அவர்களே, இவர்கள் சத்தம் போடுகிறார்கள். ஏன் சத்தம் போடுகிறார்கள் என்றால், இவர்கள் திருடர்கள், இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்கள் மோசடிக்காரர்கள். நான் மோசடியற்றவன், நான் ஊழல் செய்யாதவன், நான் இவர்களுக்கு எதிராக செயற்படுகின்றேன். ஆகவேதான் இவர்கள் கூச்சலிடுகின்றார்கள். ஒரு பக்கம் அவர்கள், ஒரு பக்கம் நான். அவர்கள் திருடர்கள், அவர்கள் இந்த நாட்டில் கொள்ளையடித்தவர்கள், நான் அதற்கு எதிராக செயற்படுபவன். எனவே எனக்கு நான் பேசும்போது கூச்சலிடாவிட்டால் எப்படி? யோசித்து பாருங்கள், எப்படி யோசித்து பாருங்கள் சபாநாயகர் அவர்களே. இவர்களுக்கு இப்பொழுது பயம் வந்துவிட்டது. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய அனுரகுமார் திசாநாயக்க 3.16% வாக்குகளை பெறுகிறார். அதாவது 4,18,553 வாக்குகளை பெறுகிறார். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மக்களது வாக்குகளால் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்குள் நுழைந்தார் அனுரகுமார் திசாநாயக்க. ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக பலம் வாய்ந்த சக்திமிக்க சோசலிச முற்போக்கு கூட்டணியாக தேசிய மக்கள் சக்தியை உருவாக்குவதற்கு தலைமை தாங்கினார் அனுரகுமார் திசாநாயக்க. இந்த நாட்டில் உள்ள வர்த்தகர்கள், கலைஞர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், வியாபாரிகள் என்று அனைவரையும் ஒன்றிணைத்த ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பாக தேசிய மக்கள் சக்தியை கொண்டு செல்ல அனுரகுமார் திசாநாயக்க தனது அனுபவத்தையும் தனது திறமையையும் வெளிக்காட்டியிருந்தார். 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது தேசிய மாநாட்டில் அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது மட்டுமில்லாமல் முற்போக்கு மக்களின் முற்போக்கு சிந்தனையுடன் கூடிய ஒரு தேசிய மக்கள் சக்தியை உருவாக்குவதில் அனுரகுமார் திசாநாயக்க பெரிதும் பங்கு வகித்தார். இந்த நிலையில்தான் அனுரகுமார் திசாநாயக்க 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகிறார். 57 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இலங்கையின் மக்களின் நம்பிக்கையானவராகவும் இலங்கையின் மாற்றத்திற்குரிய தலைவராகவும் அனுரகுமார் திசாநாயக்க மக்களால் தெரிவு செய்யப்படுகிறார்.
இதுவரை இலங்கை அரசாங்கத்தினால் நடத்தப்பட்ட தேர்தல்களில் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்ற தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் மாறியிருந்தது. அது மட்டுமில்லாமல் இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய பணக்கார பின்புலம் இல்லாத, அதே நேரத்தில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்காத அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் வரலாற்றில் பதவியேற்று கொண்ட மிக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த, வசதியற்ற குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாயியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ கடந்த காலங்களில் இலங்கையில் நடந்த ஊழல், இலங்கையின் ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட மோசடிகள், இவை அனைத்துக்கும் தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தலைவராக இவர் இருப்பார் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் மக்கள் இவரை நம்புகின்றார்கள். மக்கள் இவரை நம்பி இவரை அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்திருப்பதற்கான முக்கியமான காரணம் மக்கள் இவர் மீது வைத்துள்ள மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏழ்மையான இவரது நடைமுறையுமாகும். எனவே ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்புவதற்கும், நாட்டிலிருந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கும் அனுரகுமார உறுதியாக செயற்படுவார் என நம்புவோம்.